போயஸ் கார்டனில் வீடு அந்த மாதிரி அகாடமியில் ரீசெண்டாக ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணோம். பாலிடிக்ஸ் இன் அகாடமி, அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ 4 முனை போட்டிலையும் 4 லீடர்ஸை வர வச்சோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 4 பார்ட்டியில் எதுவுமே லீடர்ஸ் வர வச்சேன். இதில் வந்து சீமான் அண்ணன் வந்தாங்க, நாம் தமிழரில். அப்புறம் பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே அலையன்ஸ்லேருந்து கல்யாண சுந்தரம் சார் வந்தாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்தாங்க. அதாவது அற்புதமான ஒரு இன்டலெக்சுவல் ஸ்பீச் அது. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா மதிப்பிற்குரிய நண்பர் நிர்மல்குமார் வந்து டிவிகேலேருந்து வந்திருந்தார். ஃபோர்த்தாக வந்து ராஜா சார், ராஜா, டிஎம்கேயில் எம்பி. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்கள்லாம் சொன்னாங்க. எதிர்காலத்தில் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி ஆகி இவங்க யார்கிட்ட போய் ஒர்க் பண்ண போகிறாங்க? இந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் தான் ஒர்க் பண்ணி ஆகணும். கரெக்ட். எக்ஸாக்ட்லி. பொலிட்டிக்கல் லீடர்ஸோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. பொலிட்டிக்கல் லீடர்ஸ்கிட்ட போய் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்ம கான்ஸ்டியூஷன் அமைப்பே எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தான். ஸோ எக்ஸிக்யூட்டிவ்ஸோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சினிமா பார்க்குறது மாதிரி நம்ம கிடையாது, ரியாலிட்டி வேறு. அந்த ரியாலிட்டியை நான் படிக்கிறப்பே பசங்களுக்கு வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நான். நெக்ஸ்ட்டு ஒரு ஹேப்பனிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிங் மேக்கர்ஸ் ப்ரீமியர் லீக் கேபிஎல்னு சொல்லிட்டு ரீசெண்டாக டர்ஃபில் கூப்பிட்டு போய் கிரிக்கெட் விளையாட வச்சாங்க. ஸ்டூடெண்ட்ஸு ஃபேக்கல்ட்டி எல்லாருமே மிக்ஸ் பண்ணி. அது வந்து ரொம்ப ஹேப்பனிங்காக போச்சு. அதுக்கான ரீசன் தெரிஞ்சுக்கணும். ஈவன் சார் கூட பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார். அதை பற்றி எஸ், ஆக்சுவலாக அதுதான் எனக்கு வந்து மதிப்பிற்குரிய முன்னாள் யூபிஎஸ்சி சேர்மன் என்று சொல்லிட்டு போயிருந்தார். ஐஏஎஸ் படிக்கக்கூடிய இந்த மாணவர்களுக்கு வந்து அவங்கள சந்தோஷமாக படிக்க விட்டிங்கனாவே அவங்க ஈஸியாக பாஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த சந்தோஷம் வந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு அப்புறம், ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம் வந்து போயிடுது. இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் டூ மச் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, அவங்கள வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ யோகா வச்சுருக்கோம், ப்ளஸ் வந்து வாக் ஃபார் பிளாஸ்டிக்ஸ் வச்சுருக்கோம், நிறைய விஷயங்கள் வந்து கவுன்சிலர்ஸ் வச்சுருக்கோம், இதெல்லாம் வச்சுருக்கோம். அதெல்லாம் ஓகே. பட் அதை தாண்டி இது வந்து ஒரு ஃபன்னாகவும் பசங்களை வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கோம், கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் கேபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, கிங் மேக்கர்ஸ் ப்ரீமியர் லீக் அப்படின்னு சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு போய் டஃப் கொண்டு போய் அங்கே வந்து கிரிக்கெட் விளையாண்டு, அவங்களோட சேர்ந்து ஃபேக்கல்ட்டியும் சேர்ந்து விளையாண்டு, அந்த பாண்டேஜை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி, ஜூனியர்ஸ் சீனியர்ஸ் அவங்களுக்குள்ள ஒரு மேட்சை வச்சு, ஃபேக்கல்ட்டி வர்சஸ் ஸ்டூடெண்ட் அவங்களுக்குள்ள ஒரு மேட்சை வச்சு, அந்த பாண்டேஜ் க்ரியேட் பண்ணுறது மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஜாலியாக வந்து அடுத்த நாள் அவங்க ஸ்டடீஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். இந்த எக்ஸாமுக்கு ரொம்ப சின்சியராக படிக்கணும், டெடிக்கேட்டடாக படிக்கணும், டிசிப்ளினாக படிக்கணும். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக படிக்கணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏதோ ஒரு ஹாபீஸ் ஸ்போர்ட்ஸில் வந்து நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்குது ஆல்வேஸ் வந்து உங்களை வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்து வச்சுக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஒரு கன்வே பண்ணுறதுக்கு தான் இதை ஓரலாக சொல்லிட்டு போகிறத விட நம்ம ஒரு ப்ரோக்ராமே இது உள்ளே வச்சுருவோம் தான் கிங் மேக்கர்ஸ் ப்ரீமியர் லீக். இதுவும் வந்து வேறு எந்த அகாடமி பண்ணதில்லை, நம்ம தான் அந்த இனிஷியேட்டிவ் எடுத்தோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, சார் என்ன சார் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் ஸ்போர்ட்ஸ் இந்த கிரிக்கெட் மேட்சுக்கெலாம் கூட்டு போயிருக்கீங்களாமே அப்படின்னாங்க. இல்லைங்க, கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமினாவே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு முயற்சிக்கு வந்து ஃபேமஸ். அதில் தான் இந்த கேபிஎல் ப்ரோக்ராம்னு, அது வந்து சத்யா சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகாடமியில் இருக்கார். ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் ஒருத்தர் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஐடியாவோடு வருவாங்க, உடனே அதை நான் வந்து பண்ணணும்னு ஆசைப்படுவேன். அப்படி தான் அந்த கிங் மேக்கர்ஸ் ப்ரீமியர் லீக் வந்து சத்யா சாரோடைய இனிஷியேட்டிவ். ஸோ அது வந்து இனிமேல் வந்து எவ்ரி மந்த் அந்த பெரிய மேட்ச் நடக்க போகுது. அடுத்த மேட்ச் எப்படி நடக்க போகுதுன்னா அகாடமி டு அகாடமி. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு வந்து இந்த கேபிஎல் மேட்ச்சில் வந்து கப்பு அடிக்கிறது அப்படின்றது யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்லேயே கப்பு வாங்குறதுக்கு ஈக்குவல் அப்படின்றது மாதிரி ஒரு கான்செப்டில். அதுக்கப்புறம் கிங் குவிஸில் கொண்டு வரலாம், கிங்ஸ் பேனல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளே கொண்டு வரலாம். அப்படியே அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து அந்த நாலேஜ் கேப் எல்லாத்தையும் சரி பண்ணி கொண்டு வரலான்றதான் கேபிஎல்லோட ஐடியா. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கிங் மேக்கர்ஸ் வந்து வேறு அகாடமி மட்டும் இல்லை, ஸ்கூல், காலேஜ், வீடு எல்லா ஆஸ்பெக்டையும் கவர் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிய வருது. நெக்ஸ்ட்டு அகாடமியில் வந்துட்டு ப்ரீ ப்ரிலிம் சக்ஸஸ் மீட் இல்லை ப்ரீ மெயின் சக்ஸஸ் மீட் அப்படின்னு ஒரு அந்த காயின் பண்ண டேர்ம் இருக்குல்ல, அந்த டேர்ம் பண்ண யூஸ்வலாக எப்படி இருக்குன்னா, இதில் என்ன நடக்கும்னா, எவ்ரி இயர் அந்த அகாடமிக் இயர் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஃபோர் கோயிங் டு த எக்ஸாம் ஒரு ஈவெண்ட்டை வச்சு கன்க்ளூட் பண்ணுறதுக்கு, அந்த ஈவெண்ட்டை தாண்டி எனக்கு அந்த நேமில் ஒரு கிரேஸ் இருந்தது. அது என்ன ப்ரீ ப்ரிலிம் சக்ஸஸ் மீட்டு, அது என்ன ப்ரீ மெயின் சக்ஸஸ் மீட்டுன்னு. ஸோ அதை பற்றின தாட் ப்ராசஸ். ஒரு பேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபேர்வெல் பார்ட்டி, அதான் வெரி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. ஃபேர்வெல் அப்படின்ற வார்த்தையை நம்ம எப்போ யூஸ் பண்ண முடியும்? ஒவ்வொரு மாணவரும் வெறும் கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு போனால் அது ஃபேர்வெல் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா இடத்துலையும். நான் அந்த ஃபேர்வெல்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வச்சேன் நான். எப்போ நீங்கள் வந்து எந்த இலக்கை நோக்கி நீங்கள் வந்தீங்களோ அந்த இலக்கை என்றைக்கு அடைகிறீங்களோ அன்றைக்கி தான் உங்களுக்கு ஃபேர்வெல். அதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா ஒரு கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி போகிறீங்க, அதுக்கு பேர் வந்து ப்ரீ ப்ரிலிம்ஸ் சக்ஸஸ் மீட். மெயின்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி போகிறீங்க, ப்ரீ மெயின்ஸ் சக்ஸஸ் மீட். நேர்முக தேர்வுக்கு நீங்கள் போகிறீங்க,
அது வந்து என்ஜாய் யுவர் பர்சனாலிட்டி டெஸ்ட்டு. ஓகே, இந்த மாதிரி காயின் பண்ணி என்ன பண்ணுவோம், வி வில் ஹாவ் எ ஃபேர்வெல் ஃபங்க்ஷன். அந்த ஃபேர்வெல் ஃபங்க்ஷனில் யாரெல்லாம் வருவா, என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் வித்தியாசமாக இருக்கும். அந்த ஒரு வருஷம் என்ன மாதிரி கிளாஸ் நடந்துச்சு, யாரெல்லாம் நடத்தினா, எத்தனை மணி நேரம் கிளாஸ் அட்டன் பண்ணீங்க, எத்தனை டெஸ்ட் அட்டன் பண்ணீங்க, எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ணி அந்த ஃபோட்டோஸு ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்க வச்சுட்டு உங்களுக்கு டீச் பண்ண அத்தனை ஃபேக்கல்ட்டிஸையும் ஸ்டேஜில் கொண்டு வந்து நிற்க வச்சு மைக்கை உங்கள் கையில் கொடுத்து ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியை பற்றியும் ஓப்பனாக லைவாக யூடியூப்பில் போட்டு காமிச்சிடுவேன். ப்ரீ ப்ரிலிம் சக்ஸஸ் மீட்டு. அந்த ஒரு வருஷம் நாங்கள் ஒழுங்காக டீச் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்றதுக்கு தேர்வு மாதிரி எங்களுக்கு அது. பப்ளிக்குக்கும் இந்த அகாடமியில் ஜாயின் பண்ணலாமா வேண்டாமான்னு பார்க்குறதுக்கான ஒரு வீடியோ அது. ஏன்னா நிறைய பேர் காசு கொடுத்து நிறைய பேர் ஏமாந்து போயிடுறாங்க. யார் ஃபேக்கல்ட்டின்னு தெரிய மாட்டேங்குது. இங்கே எல்லா ஃபேக்கல்ட்டியும் ஸ்டேஜில் நிற்பாங்க. எந்த ஃபேக்கல்ட்டி பற்றியும் என்ன வேணாலும் பேசலாம். அது ஏன்னா லைவ், அதை எடிட்டே பண்ண மாட்டோம் நம்ம. ஸோ ப்ரீ ப்ரிலிம் சக்ஸஸ் மீட்டு கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமிக்கான ஒரு தேர்வு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஃபேர்வெல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ப்ளஸ் அதில் ஒரு மோட்டிவேஷன் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எல்லா எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி எல்லா ஃபேக்கல்ட்டிஸோடைய ஒரு ஆசீர்வாதத்தோட ஒரு பிளெஸிங்ஸோட ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து அனுப்புகிறப்ப இன்னும் மோட்டிவேட்டடாக போவாங்க. இப்போல்லாம் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு போனதுக்கப்புறம் கல்ச்சுரல்ஸும் சேர்ந்து வந்துருச்சு. கவிதைகள் மட்டும்தான் முன்னாடி இருந்தது. ஏன்னா இப்போ கல்ச்சுரல்ஸும் சேர்ந்து வந்துருச்சு. ஸோ உண்மையிலேயே கிங் மேக்கர்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் நாலேஜையும் நல்லா கெயின் பண்ணிக்கிறாங்க. கண்டென்ட் இருக்குது, கிளாரிட்டி இருக்குது, ப்ரெசன்டேஷன் இருக்குது, ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது, எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது, பர்சனாலிட்டி இருக்குது, பர்சவரன்ஸ் இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அக்கௌண்டபிலிட்டி இருக்குது. இப்படி எல்லா விஷயங்களுமே ஒட்டு மொத்தமாக இருக்கிறப்ப சிறந்த ஆளுமைகள் வந்து இந்த அகாடமிலேருந்து வெளில போகிறப்ப நான் சொன்னது மாதிரி எதிர்காலத்தில் இவங்க வெறும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதிகாரிகளாக மட்டும் இருக்க போகிறதில்ல, இந்த நாட்டையே ஆளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமைகளாக இங்கிருந்து உருவாகக்கூடிய பல மாணவர்கள் வருவார்கள் அப்படின்றது தான் இந்த இனிஷியேட்டிவோடையும் முக்கியத்துவம். ஓகே சார், வாட் ஐ பர்சனலி ஃபீல்னா, இப்போ நம்ம பேசும்போது டிஎன்பிஎஸ்சியில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துடுறாங்க, யூபிஎஸ்சி எழுதுறதுக்கு சம் எசிடேஷன் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. நான் என்ன கன்சீவ் பண்ணுறேன்னா அது வந்து ஒரு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியரால் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், அந்த ஃபெயிலியரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிவில் சர்வீஸ் படிக்கக்கூடிய மாணவன் ஃபெயில் அப்படின்ற வார்த்தையே கிடையாதுங்க. அதாவது பொக்கிஷம், தோல்வி வந்து ஒரு பொக்கிஷம், வெற்றி வந்து ஒரு திருடன் அப்படின்னு என்னுடைய குரு இறையன் பையஸ் அடிக்கடி சொல்லுவார். தோல்வி ஒரு பொக்கிஷம் ஏன் சொன்னார்னா, அது கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு பாடம் மாதிரி வேறு எதுவுமே கற்றுக் கொடுக்காது. அதுதான் உங்களை பக்குவப்படுத்தும், உங்களை மேம்படுத்தும், உங்களை செம்மைப்படுத்தும், உங்களை சிறந்த வெற்றியாளனாக்கும், அடைந்த வெற்றியை வந்து நிலைநிறுத்தும். இது எல்லாமே எது உங்களை சரி பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்த்த தோல்விகள் மட்டும்தான். தோல்விகளை பார்க்காம யாருமே எந்த துறையிலையுமே மிகப்பெரிய சாதனை அடைஞ்சதில்லை. எத்தனை தோல்விகளை பார்க்குறையோ அத்தனை உயரத்துக்கு நீங்கள் வந்து போக முடியும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு குறி வச்சு ஒரு வில்லை வந்து நம்ம வந்து இது பண்ணுறப்ப நம்ம பின்னாடி இழுக்கிறது மாதிரி தான். பின்னாடி இழுக்கிறப்ப பின்னாடி போகலை, அடுத்து அடிக்கிறப்ப அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் அடிக்கும். அப்படி தான் இங்கே நிறைய பேரை நான் இங்கே பார்த்துருக்கேன். அதனால் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் கண்டினியூஸாக நீங்கள் தோக்குறீங்களா, கவலைப்படாதீங்க. உங்கள்கிட்ட நாலேஜ் வந்து பயங்கரமாக அக்யூமுலேட் ஆகி வேறு லெவலில் இருக்குது. அது எப்படி வெளிப்படும் அப்படின்னு தெரியாது, எந்த இடத்துல வெளிப்படும் தெரியாது, எந்த ஒரு விஷயத்துக்காக உங்கள்கிட்ட அந்த நாலேஜ் வந்துச்சுன்னு தெரியாது. ஏன் இப்போ மதிப்பிற்குரிய அண்ணாமலை ஐபிஎஸ் இருக்கார், மதிப்பிற்குரிய சசிகாந்த் செந்தில் ஏஏஎஸ் இருக்கார், மதிப்பிற்குரிய அருண் ஐஆர்எஸ் இருக்கார். 3 பேர் 3 வெவ்வேறு பார்ட்டியில் இருந்தால் கூட அந்த 3 பேருடைய ஆளுமைகள் வெவ்வேறு விதமான பார்ட்டியில் இருந்தால் கூட, வெவ்வேறு விதமான ஐடியாலஜி இருந்தால் கூட, இந்த 3 சிறந்த ஆளுமைகள் வெளியில் இந்த குறுகிய காலத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் தெரிஞ்சது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களுடைய அந்த ஆளுமை எங்கேருந்து வந்துச்சு? சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் மூலமாக வந்துச்சு. இவர்கள் ஜெயித்தாலும் இந்த தேர்வில் எழுதி வெற்றி பெற்று அந்த வேலையை விட்டு வெளியில் வந்தாலும் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த அறிவு, அந்த அனுபவம், அந்த மெச்சூரிட்டி வேறு யார்கிட்டையும் எந்த ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஸ்டையும் வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியாது. ஸோ இந்த ஆளுமைகள் எப்படி வர்றாங்கன்னா, இப்போ நான் சொன்னது மாதிரி பல தோல்விகளை பார்த்ததுனால தான் வர்றாங்க. இந்த ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணவங்ககிட்ட பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் சொல்லித்தரதுக்கு இருக்காது. ஆனால் நிறைய அட்டெம்ப்ட் கொடுத்து ஐஏஎஸ் பாஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்க வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்கு நம்ம அகாடமிக்கு வந்தாங்கன்னா எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகே, நம்ம தான் நிறைய பார்த்துருக்கோம் நம்ம அகாடமியில். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் வந்தோடனே எனக்கே தெரியாதுங்க, போனேன், எழுதுனேன், பாஸ் பண்ணேன், நீங்கள் எப்படி பாஸ் பண்ணணும்னா எனக்கு சொல்ல தெரியாதுங்க, அப்படி தான் வந்து அவங்க சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அரவிந்த் வந்தார், எப்படி இருந்தது? அரவிந்த் செஷன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் செஷன். நவ் இஸ் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர், சட்டீஸ்கர் கேடர். ஆனால் அவர் ஐடியில் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வேலையை விட்டு அதுக்கப்புறம் நிறைய கஷ்டப்பட்டு நிறைய தொடர்ந்து போராடி அதுக்கப்புறம் அவர் ஜெயித்தார். சிந்து மேம் வந்தாங்க. சிந்து மேம் பல போராளி, நிறைய தோல்விகளை பார்த்து ஜெயித்தாங்க.
கடைசி அட்டம்ப்ட்டு, பட் ஸ்டில் ஷி வாஸ் ஏபிள் டு மேக் இட் அப். தீபனா விஸ்வேஸ்வரி லாஸ்ட் அட்டம்ப்ட்டு, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், குரூப் 1 இன்டர்வியூ, யூபிஎஸ்சி இன்டர்வியூ, சிவில் சர்வீஸ் இன்டர்வியூ, 3க்கும் போகிறாங்க, 3மே கிடைக்கல. இருந்தாலும் அந்த நம்பிக்கையோடு கடைசி முயற்சியில் வந்து அவங்க ஜெயிச்சு இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஹோம் கேடர் ஐஏஎஸ் இருக்காங்க. கடைசி வரைக்கும் போராடி ஜெயிச்சதுனால தமிழ்நாடு கேடர் ஐஏஎஸ்ங்க. ஒருவேளை முன்னாடியே கிடச்சிருந்தா வேறு சர்வீஸ் கூட கிடச்சிருந்துருக்கலாம். ரம்யா ஐஏஎஸ் கடைசி அட்டம்ப்டில் தான் அவங்க ஐஏஎஸ் ஆனாங்க. ஸோ இறுதி வரை போராடு. அதாவது இன்னொன்று அடிக்கடி நான் சொல்லுவேன், இடையில ஏதாவது ஒரு நீங்கள் வந்து ஐஏஎஸ் ஆகணும்னு நினச்சிட்டு இடையில வேறு வேலை கிடைச்சது அப்படின்னா இந்த டைலாக் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நினச்ச வேலை கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு கிடைச்ச வேலை எல்லாமே எதிரி தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. நினச்ச வேலை கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு கிடைச்ச வேலை எல்லாமே எதிரி தான். ஏன் எதிரின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய டயத்தை, உங்களுடைய பொறுமையை, உங்களுடைய அறிவை, உங்களுடைய அனுபவத்தை எல்லாத்தையுமே இது கில் பண்ணிடும் தற்போது இருக்கக்கூடிய வேலை. ஸோ எந்த வேலையை நீங்கள் நினச்சிங்களோ அந்த வேலையை அடையிறது வரைக்கும் நீங்கள் எப்போவுமே இப்போ இருக்கிற வேலையை ஒரு பார்க்கிங் பிளேஸை தான் வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் ரொம்ப தூரம் ஓட்டிக்கிட்டு போயிட்டுருக்கீங்க காரை, ஒரு இடம் பார்க்கிங் பண்ணுறணும். அந்த இடத்துல பார்க்கிங் பண்ணால் தான் அடுத்து மறுபடியும் நீங்கள் பயணத்தை துவக்க முடியும். அதுக்காகத்தான் அந்த வேலை. மறந்துடாதீங்க. இன்னொன்று மறந்துடாதீங்க, பார்க்கிங் பண்ணுற இடத்துல ரொம்ப நேரம் பார்க்கிங் போட்டிங்கன்னா பெனால்ட்டி ரொம்ப கட்ட வேண்டியிருக்கும். ஓகே, ஃபைன் ரொம்ப அதிகமாக போட்டுருவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்படி தான் அந்த பார்க்கிங் பிளேஸ், டெம்பரரி வேலைகள் எல்லாமே. அதனால் இறுதி இலக்கு என்னவோ அதை நோக்கி போங்க. இறுதி இலக்கு என்ன போட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, உயர்ந்த இலக்கை வைங்க. இந்த ஏஜில் இந்த ஐஏஎஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, இல்லை குரூப் 1 படிக்கக்கூடிய பார்ப்பீங்க, இல்லை பேங்க் வேலை படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்ப்பீங்க. உங்களுடைய இலக்கு என்ன? ரொம்ப ஹையஸ்ட் பொசிஷன் வைக்கிங்க. டிகிரி முடிச்சுட்டு இந்த குரூப் 4, குரூப் 2 இப்படிலாம் எய்ம் பண்ணாதீங்க. குரூப் 2 எழுதுங்க, தப்பு இல்லை. குரூப் 4 வேலைகள்லாம் நீங்கள் போகாதீங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், என்னுடைய மாணவர்கள் அந்த வேலைக்கு போயிட்டு அவன் கண்டிப்பாக ஐஏஎஸ் ஆகி பாஸ் பண்ணக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய மாணவன், அவன் போய் குரூப் 4 வேலையில் போய் மாட்டிப்பான். படிக்க டைமே இருக்காது கடைசி வரைக்கும். குரூப் 2 போய் மாட்டிப்பான், படிக்க டைமே இருக்காது. வாழ்க்கையே அப்படியே போயிடும். சின்ன ஒரு பொருளாதார தேடல் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு போக வேண்டிய ஒரு விஷயத்தை தடை பண்ணிடும். அதனால் ரிஸ்க் எடுங்க, தப்பே கிடையாது. என்ன ஆகிட போகுது? ஒன்றும் ஆகாதுங்க. நான்லாம் வாழ்க்கையில் பார்க்காத கஷ்டமா? ஏன்னா நீங்கள் என்னென்ன கஷ்டம்லாம் வாழ்க்கையில் சொல்கிறீங்களோ எல்லா கஷ்டத்தையும் என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். ஓகே, குடிசை வீடு, முதல் தலைமுறை பட்டதாரி, அரசு பள்ளி, தமிழ் வழி கல்வி. ஓகே, இது ஒரு புறம். இன்னும் நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி தானே இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் மட்டும் இல்லை, நான் பார்த்த 1300 ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய வரலாற்று பின்புலத்தை அவங்க ஃபேமிலியை வந்து நான் பார்த்துருக்கேன் நான். அதனால் ஒவ்வொரு சாதனைக்கு பின்னாடியும் ஒரு போராட்டம் இருக்கும். அதை சந்தோஷமாக செய்யணும். அது மட்டும்தான் நான் உங்களை சொல்கிறது. கடைசி வரைக்கும் போராடுங்க. சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து உங்களை வந்து சோதிக்கும், ஆனால் கைவிடாது. சிம்பிளாக நம்ம எஸ்டிஆர் சொல்கிற மாதிரி தான், ஃபஸ்ட்டு யார் போகிறான்னு முக்கியம் இல்லை, லாஸ்ட்டில் யார் ஃபஸ்ட்டு வரான்றது தான் முக்கியம்னு கரெக்டு சார் ரீட்ரீட் பண்ணார். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் அகாடமிக்கு எப்படி வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அகாடமியை நான் லாஸ்ட்டு ரெசார்ட்டாக தான் வந்து பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 அகாடமி போனேன். ஆனால் டேரக்டர்ஸை எனக்கு டேரெக்டாக பார்க்குறதுக்கான ஸ்கோப் இல்லை. வெறும் டெஸ்க்லேயே பேசுவாங்க, இதான் ஃபேஸு இப்படி தான் இருக்கும், கிளாஸஸ் அதெல்லாம் போய் சொல்லிடுவாங்க. த லாஸ்ட் அகாடமி நான் போகிறது வந்து கிங் மேக்கர்ஸ் தான். அங்கே போய் ஃப்ரண்ட் டெஸ்கில் பேசினோடனே டேரக்டரை மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். ஓப்பன் போகலாம் நீங்கள் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு அதுவே ஒரு யூஎஸ்பியாக இருந்தது. எப்படி நம்ம டேரக்டர்கிட்ட டேரெக்டாக பேச முடியுதுன்னு சொல்லி. ஸோ இது வந்துட்டு எதனால் வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேலே ஒரு அஃபெக்ஷனாக இருந்தால் தான் வரும். இப்போ வரைக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் எந்த டைம் வேணால் பேசலாம், எப்போ வேணால் பேசலாம்னு இருக்கும். இப்போ அந்த ஃபெயிலியர் பற்றி பேசும்போது கூட நீங்கள் யூஸ்வலாக பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸை விட ஃபஸ்ட்டு யாருக்கெல்லாம் ரிசல்ட் வரலையோ அவங்ககிட்ட தான் ரெகுலராக ஃபோன் பண்ணி பேசுவீங்க. ஸோ டு சம்மிட் அப், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கும் இருக்க இந்த பாண்டை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். அதான் இந்த பயணத்தில் அந்த ஒவ்வொரு மாணவிகள் வந்து எடுக்கக்கூடிய முயற்சிகளை நான் கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க படக்கூடிய கஷ்டங்கள், அந்த ஒர்க்கு ப்ளஸ் எவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 10 மணி நேரம், 12 மணி நேரம், 14 மணி நேரம் படித்து அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட மாணவர்களை தான் நம்ம சந்திக்கிறோம். நம்ம வந்து வேறு ஒரு பிஸ்னஸில் இப்போ இருக்க மாதிரி வந்து எம்டி டைரக்டர் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிலாம் கிடையாது. நம்ம அகாடமியில் எந்த அப்பாயின்மெண்ட் இல்லாமல் என்னை வந்து பார்க்கலாம். நான் என் பேரை சேவ் பண்ணுறப்ப எல்லாருமே வந்து பூமிநாதன் டைரக்டர்னு சேவ் பண்ணாதீங்க, பூமிநாதன் மை ஃப்ரெண்டுன்னு சேவ் பண்ணுவீங்க. அப்போ தான் கால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தோணுன்னு சொல்லுவேன் எல்லார்ட்டையுமே. என்னோடய பர்சனல் நம்பரை நான் எல்லாத்துலேயுமே எல்லா இடத்துலையும் கொடுப்பேன். ஈவன் இந்த ப்ரோக்ராமில் கூட நான் கொடுக்குறதுக்கு தயங்கினதே கிடையாது. 9790928215 இது என்னோடய பர்சனல் நம்பர். இந்த நம்பரை தான் பல வருஷமாக நான் வச்சுட்ருக்கேன். ஏன் என் பர்சனல் நம்பரே கொடுக்குறேன் அப்படின்னா,
பல நேரங்களில் பல பேருக்கு வந்து சில கைடன்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ எனக்கு வந்து இது பிடிச்ச ஒரு ஒரு விஷயம். நான் யாராவது என்கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் கேட்குறாங்க படிக்கிறது ரிலேட்டடாக அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உடனே சொல்லணும்னு நான் ஆசைப்படுவேன். ஸோ இது வந்து எனக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்டேஜ். ரெண்டாவது வந்து நிறைய மாணவர்கள் வந்து டைரக்டரை பார்த்து பேசணும்னு நினச்சி ஆசைப்பட்டு வருவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு தடையாக இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். ரெண்டாவது ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண வராங்க, அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன் நான். அதுக்கப்புறம் வந்து சில பேருக்கு வந்து ஃபீஸ் வந்து கொஞ்சம் பே பண்ணுறதுல கஷ்டங்கள் இருக்கும். பட் கீழே நம்ம அகாடமியில் வேலை பார்க்குறவங்களால சில டிசிஷன் எடுக்க முடியாது. பட் நமக்கு தெரியும் அவங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு உதவிகள் நம்ம வந்து சில இதெல்லாம் செய்ய முடியும். ஸோ நல்ல திறமையான மாணவர்கள் இருப்பாங்க, சம்டைம் ஃபீஸ் கட்ட முடியாத ஒரு சூழல் இருக்கும். அதனால சில பேரை விட்டுறக்கூடாது. ஸோ அவங்களெலாம் கண்டுபிடிக்கணுன்னா நான் தான் அவங்கள பார்க்கணும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த ஆல்வேஸ் வந்து வித்தவுட் அப்பாயின்மெண்ட் யூ கேன் மீட் தி டைரக்டர் அப்படின்ற பேரை வந்து நம்ம வச்சோம். டைரக்டர்னு சொல்ல வேண்டாம், பூமிநாதன் இஸ் மை மென்டார்னு போட்டுக்கோங்க, பூமிநாதன் இஸ் மை ஃப்ரெண்டுன்னு போட்டுக்கோங்க, சிவில் சர்வீஸ் மென்டார் எப்படி வேணாலும் போட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் எனக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய உறவு எப்படின்னு கேட்டிங்கன்னா என் பசங்க மாதிரி தான் நான் பார்ப்பேன். என் பொண்ணுக்கு என் பையனுக்கு நான் என்ன அட்வைஸ் கொடுப்பனோ அதே தான் என் ஸ்டூடெண்ட்ஸை நான் பார்க்குறேன். சில நேரங்கள் கிளாஸஸ் போயிட்டுருக்கோம், நான் உள்ளே போய் பேசுவேன், பூச்சிரா சார் வந்துட்டார் அட்வைஸ் கொடுக்க அப்படின்றது அலறவளவுக்குலாம் பசங்க இருப்பாங்க. எனி டீச்சரை பார்த்தாவே நம்ம சின்ன வயசுலேருந்து அப்படி தான். பட் என் பசங்க அப்படின்னா நான் வந்து பேசிட்டு போகிறேன் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு அந்த எனர்ஜி எனக்கு இருக்குது சார், ஒரு மாதத்துக்கு எனக்கு எனர்ஜி இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா இந்த ஃபீல்டில் வந்து ஓட வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து ஒரு மென்டாரோடைய ஒரு டைரக்டருடைய முக்கியமான வேலை. அந்த வேலையை நான் அகாடமி ஆரம்பிச்சதுலேருந்து அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னும் பண்ணுவேன். அது ரொம்ப சந்தோஷமாக செய்வேன். தட்ஸ் இட். ஸோ இந்த பப்ளிக் ஃபோரமில் நம்பர் ஷேர் பண்ணதை வச்சே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்ன கனெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த தனுஷோட ரீசெண்ட் டைலாக் மட்டும் தான், போயஸ் கார்டனில் வீடு. அந்த மாதிரி அகாடமியில் ரீசெண்டாக ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணோம். அதில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட நிறைய கொஷின்ஸ் வந்து ரொம்ப வைரலாகி ஆல் ஓவர் சோஷியல் மீடியாவில் அதை நானே நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அந்த அகாடமியில் பொலிட்டிக்கல் ஈவெண்ட் நடத்துறதுக்கான ரீசன் என்ன? நிறைய ப்ராமினன்ட் பார்ட்டிஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து அக்ராஸ் த ஸ்பெக்ட்ரம்லேருந்து வந்து பேசினாங்க. ஸோ இந்த பாலிடிக்ஸ் இன் அகாடமி அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? எதிர்காலத்தில் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி ஆகி இவங்க யார்கிட்ட போய் ஒர்க் பண்ண போகிறாங்க? இந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் தான் ஒர்க் பண்ணி ஆகணும். கரெக்ட். எக்ஸாக்ட்லி. பொலிட்டிக்கல் லீடர்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. பொலிட்டிக்கல் லீடர்ஸ் கிட்ட போய் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்ம கான்ஸ்டியூஷன் அமைப்பே எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தான். ஸோ எக்ஸிக்யூட்டிவ்ஸோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சினிமா பார்க்குறது மாதிரி நம்ம கிடையாது, ரியாலிட்டி வேறு. அந்த ரியாலிட்டியை நம்ம படிக்கிறப்பே பசங்களுக்கு வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நான். டிஃப்ரெண்ட் ஐடியாலஜியை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து நமக்கு ரீஜியன் கிடையாது, ரிலீஜியன் கிடையாது, கேஸ்ட் கிடையாது, நமக்கு பார்டர் கிடையாது. நம்மளை பொறுத்தளவில் வந்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாம் நல்லா இருக்கணும், யாதும் ஊரே யாவரும் கேளீர்ன்றதான் ஒரு ஆஸ்பிரண்ட்டோடைய மைண்ட் செட்டாக இருக்கணும். இந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஒவ்வொருத்தங்களும் வர்றப்ப ஒவ்வொரு ஐடியாலஜியை லேர்ன் பண்ணிப்பான் பையன். அதுக்கப்புறம் தான் அவன் மைண்ட் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் நிறைய விஷயங்களை. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து சில கேள்விகளை பொலிட்டிக்கல் லீடர்ஸ்கிட்ட கேட்கணும்னு தோணும், ஆனால் கேட்குறதுக்கான பிளாட்ஃபார்ம் இல்லாமல் இருக்கும். அதனால தான் நான் என்ன பண்ணேன், இப்போ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் இப்போ நடக்க போகுது, 4 முனை போட்டி இருக்குது போகுது. அப்போ 4 முனை போட்டிலையும் 4 லீடர்ஸை வர வச்சோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 4 பார்ட்டியில் எதுவுமே லீடர்ஸ் வர வச்சேன். இதில் வந்து சீமான் அண்ணன் வந்தாங்க நாம் தமிழரில், அப்புறம் பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே அலையன்ஸ்லேருந்து கல்யாண சுந்தரம் சார் வந்தாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்தாங்க. அதாவது அற்புதமான ஒரு இன்டலெக்சுவல் ஸ்பீச் அது. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா மதிப்பிற்குரிய நண்பர் நிர்மல்குமார் வந்து டிவிகேலேருந்து வந்திருந்தார். ரொம்ப அற்புதமாக வந்து ரொம்ப பொறுமையாக நிதானமாக ஒரு அருமையான ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு போனாங்க. சீமான் சார் வந்து பயங்கரமான ஒரு உரை, உங்களை எல்லாம் தெரியும், ஊக்க உரை மாதிரி இருக்கும் அவருடைய ஸ்பீச்சு. ஃபோர்த்தாக வந்து நம்ம ராஜா சார், ராஜா டிஎம்கேல எம்பி, ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்கள்லாம் சொன்னாங்க. இவங்க 4 பேரும் என்னையா செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. மாணவர்கள் வந்து நிறைய கேள்விகள் கேட்டாங்க, ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அது ஒரு பிரெயின் ஸ்டார்மிங்க்கு இருந்தது. ப்ளஸ் வந்து நல்ல ஆளுமைகளை வந்து செலக்ட் பண்ண வேண்டிய முக்கியத்துவத்தையும் மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு மூலமாக கொடுத்தோம். இந்த மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் நம்மளும் இது போன்ற ஒரு சிறந்த ஆளுமைகளாக வரணுன்ற ஒரு எண்ணத்தையும் விதைச்சோம். ஸோ அதான் நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான், இந்த கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் வெறும் பியூரோக்ராட்ஸ் மட்டும் உருவாக்கணும்னு நினைக்கிற, வெறும் சிவில் சர்வெண்ட்டை மட்டும் உருவாக்கணும்னு நினைக்கல, ஃப்யூச்சர் லீடர்ஸை எத்திக்கலான ஒரு ஃப்யூச்சர் லீடர்ஸை நான் உருவாக்கணும்னு நினைக்கிறதுனால
எலெக்ஷன் வர இந்த நேரத்தையும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு மாணவர்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எஜுகேஷனை கொடுக்கணும்னு நினச்சதுனால தான் 4 ஐடியாலஜி பீப்புளுமே கொண்டு வந்தேன். சில நேரங்கள் நான் பண்ணுறது எல்லாமே ஒரு கத்தி மேல் நடக்கிற மாதிரி தான் இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஆனால் கடைசியில் வந்து எல்லா மாணவர்களுமே ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சோசியல் மீடியாவில் இப்போ பயங்கர வைரலாக மாறிச்சு. அது நம்ம கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் நடந்த விஷயம் தான். மாணவர்கள் கேள்வி கேட்பாங்க, அரசியல் தலைவர்கள் வந்து பதில் சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான் நான் வந்து ஜனாதிபதியை கூட்டிகிட்டு வந்தது, ப்ளஸ் இவங்க அரசியல் தலைவர்களை கூப்பிட்டு வந்தது. இதுக்கு முன்னாடியும் டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிலேருந்து ஆட்கள் நிறையா வந்திருக்காங்க. அப்போ எனக்கெல்லாம் ஒரு கலர் கொடுப்பாங்க. மதிப்பிற்குரிய அண்ணாமலை ஐபிஎஸ் சார் வந்து நீங்களும் ஆகலாம் ஐஏஎஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு உரை கொடுத்தாங்க. ஒரு 6000 மாணவர்கள் வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க, மதுரையில் நடந்த நிகழ்ச்சியில். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு இவ்வளோ பெரிய அவேர்னஸ் ப்ரோக்ராம் தமிழ்நாட்டில் வேறு எப்பயுமே நடந்ததில்லை. அதுக்கு முன்னாடி சென்னையில் ஒன்று நடந்தது. அந்த சென்னையில் நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து மதிப்பிற்குரிய இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் வந்து வந்திருந்தாங்க. இதுதான் தமிழ்நாட்டில் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்காக நடந்த மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஒரு நிகழ்ச்சி. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு வந்து ஒரு கலர் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, எல்லாத்துக்குமே ஒரு கலர் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. பட்டு மதிப்பிற்குரிய ஜிகே வாசன் ஐயா வந்ததுக்கப்புறம், இவர் வந்து இப்படி பார்ட்டி போல் இருக்குது அப்படின்னு அதுக்கு ஒரு ஐடியாலஜி ஒன்று கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திருமாவளவன் சார் வந்தாங்க நம்ம அகாடமிக்கு. இவர் இந்த பார்ட்டி போல் இருக்குது அப்படின்னு ஒரு ஐடியாலஜி கொடுத்தாங்க. ஸோ கடைசி வரைக்கும் என்னுடைய அடையாளம் வந்து மாணவர்கள் தான் என்னுடைய அடையாளம். தமிழன் அப்படின்ற ஒரு அடையாளம், இந்தியன் அப்படின்ற ஒரு அடையாளம், இந்த 3 அடையாளம் மட்டும்தான் நான் வந்து வச்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். என்னுடைய மாணவர்களும் வச்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். என்னுடைய மாணவர்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க. எந்த அகாடமிக்கில் படித்த மாணவர்களுக்கும் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி மாணவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அவன் எந்த துறையில் இருந்தாலும் வித்தியாசமாக இருப்பான். ஸோ அதைத்தான் இந்த ப்ரோக்ராம் மூலமாக நான் வந்து சொல்கிறதுக்கு ஆசைப்பட்டேன். ஒன் மோர் திங் நீங்கள் சொன்னதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போது யூஸ்வலாக ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்துட்டு இந்த பாலிடிக்ஸ்லாம் பேசாதீங்க, பார்க்காதீங்க, அதை பற்றி அதை வந்து கொஞ்சம் டிஐஃபைனேட் பண்ணியே வச்சுக்கோங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் ரொம்ப குரூஷியலான விஷயம். இதில் அரசியல் இல்லை, அரசியல் இல்லாத இடமே இல்லை, எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குது. அரசியல் அறிவு நிச்சயமாக சிறு வயதிலிருந்தே நம்மளுடைய மாணவிகளுக்கு நம்ம கொடுக்கணும். அப்போ தான் அந்த கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும், போல்ட்னஸ் கிடைக்கும், ப்ளஸ் வந்து தவறுகளை தட்டி கேட்கக்கூடிய அந்த ஆற்றல் வந்து அப்போ தான் வந்து வர ஆரம்பிக்கும். உண்மை வந்து கண்டறியணுன்ற அந்த விஷயங்கள் வரும். ஃபீல்டு லெவலில் நாளைக்கு போய் ஒர்க் பண்ண போகிறாங்க. ஈவன் சிவில் சர்வன்ஸாகவே இருந்தாலும் அது வந்து அந்த டிப்ளமேட்டிக் ஸ்கில்ஸ் எங்கேருந்து வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுமே அந்த ஸ்கில் வேணும். அதாவது ஒரு நல்ல சிவில் சர்வெண்ட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஸ்டத்துக்குள்ளேயே இருந்து சிஸ்டத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய நார்ம்ஸ்குள்ளே எவ்வளோ மேக்ஸிமம் நல்லது செய்ய முயற்சி பண்ண முடியுமோ அவர் தான் பெஸ்ட் சிவில் சர்வெண்ட். ப்ரெஷர் இல்லாத இடமே கிடையாது, எல்லா இடத்துலையுமே இருக்க தான் செய்யும். ஸோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபர்கள் தான் இந்திய ஜனநாயக முறைப்படி இந்திய நாட்டுடைய முதல் முக்கியமான பர்சன். அவருக்கு தான் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். நம்ம அந்த ஒரு இண்டிவிஜுவலை பார்க்கக்கூடாது. ஐஏஎஸ் நிறைய பேர் நினைப்பாங்க, என்னதான் இருந்தாலும் அவர் கீழே தானே பேச செய்யணும். அவர் கீழே இல்லை, அவரை தேர்ந்தெடுத்த 25 லட்சம் 10 லட்சம் மக்களுக்கு இல்லைன்னு நினச்சி பாருங்கள், உங்களுக்கு சந்தோஷம் வரும். அந்த நேம் சிவில் சர்வெண்ட்லேயே ஈஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ், அவ்வளோதான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸராக போகிறப்ப வெளிநாடுகளுக்கு இந்திய ஜனாதிபதியின் ரெப்ரசன்டேட்டிவ் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் தான் இந்தியாவுடைய ஜனாதிபதி. ஒரு அம்பாசிடர் வந்து ஒரு யூஎஸில் இருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஐடி கம்பெனியில் வந்து ஒரு சாதாரண ஒரு எம்ப்ளாயாக இருக்கிறதுக்கும், ஈவன் சுந்தர் பிச்சையாக கூட இருக்கட்டுமே, அவருக்கும் அதே கண்ட்ரியில் ஒரு அம்பாசிடரை ஒர்க் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பிகாஸ் யூ ஆர் ரெப்ரசன்டிங் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ தட் இஸ் த பவர் ஆஃப் சிவில் சர்வீஸ். சார், மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸு, ஆஸ்பிரன்ஸு, அகாடமி அந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். ஐ மீன் அந்த மாதிரியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ ஃபேமிலி டைம்ன்றது எப்படி இருக்குது? நீங்கள் ஹவ் யூ மேனேஜ் ஃபேமிலி அண்ட் திஸ் திங் சார்? ஆக்சுவலாக என்னுடைய அகாடமி தான் என்னோடய குடும்பம் அப்படின்னு ஆயிடுச்சு. நானும் என் ஒய்ஃப் 2 பேருமே புறப்பட்டு அகாடமிக்கு வந்துடுவோம். எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பையன் வந்து இப்போ 9th படிக்கிறாரு. அவர் வந்து ஏர் பிஸ்டல், அவர் வந்து ஷூட்டிங்கில் ரொம்பவே அவருடைய திறமை, அதனால் அதில் போயிட்டுருக்காரு. என்னோடய டாட்டர் வந்து இப்போ வந்து ஓபி ஜெண்டாலில் லா படிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் கராட்டே பிளேயர் அவங்க. இவங்க 2 பேருக்குமே என்ன பிடிச்சிருக்கோ அதை நம்ம வந்து அவங்க காமன்வெல்த்தில் சில்வர் மெடல்லாம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ என் ஒய்ஃப் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கிறதுனால என்னால் அகாடமியில் இருக்க பிள்ளைங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்க முடியுதுன்னு நான் நம்புகிறேன் நான். ஸோ எங்களுக்கு அது வேறு குடும்பம் இது வேறு குடும்பமும் நான் பெருசாக பார்க்குறது கிடையாது. ரெண்டுமே எனக்கு ஒரே குடும்பமாக தான் பார்க்குறேன். அடிக்கடி எங்கள் அப்பா சொல்லுவார், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பழமொழியை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், ஊரார் பிள்ளை ஊட்டி வளர்த்து தாம் பிள்ளை தானாக வளரும். தானாக வளருவாங்க, பார்த்துப்போம். ஓகே சார். அப்போ வந்துட்டு ஆஸ் அ ஃபாதரா இல்லை ஆஸ் அ அகாடமி டைரக்டரா ஒரு அகாடமிஷியனா இல்லை ஆஸ் அ ஹஸ்பண்டா எது வந்து ரொம்ப டஃப்பான ஜாப்னு நினைக்கிறீங்க?
ஹஸ்பண்டாக இருக்கிறது ரொம்ப எல்லோரும் ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஃபாதராக இருக்கிறதும் அகாடமிக் டைரக்டராக இருக்கிறதும் ரொம்ப பிடிச்ச விஷயம், ரொம்ப சந்தோஷமாக அனுபவிக்கூடிய விஷயம். ஹஸ்பண்டாக இருக்கிறது வந்து ரொம்ப டஃப்பான விஷயந்தான். கல்யாணம் ஆனால் எல்லோரும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு பட் அஃப்கோர்ஸ் என் ஒய்ஃப் தான் என்னோடய பேக் போன், அதையும் நான் இங்கே சொல்லி ஆகணும். ஏன்னா நான் இவ்வளோ தூரம் சிறப்பாக வந்து அகாடமி ரன் பண்ணுறதுக்கு அவங்களுடைய மேஜர் சப்போர்ட் இல்லைன்னா என்னால் இவ்வளோ தூரம் செய்ய முடியாது. ஷீ இஸ் த பில்லர் பிஹைண்ட் ஆல் மை சக்ஸஸ். சூப்பர் சார், சூப்பர் சார். ஃபேமிலி அவங்க நல்லா பார்த்துக்கிட்டனால தான் உங்களால் டைம் வந்து அகாடமி. இந்த இடத்துல என்னுடைய பிரதரையும் சொல்லணும். அவர் தான் எனக்கு எஜுகேஷன் கொடுத்தவர், கான்ஃபிடன்ஸ் கொடுத்தவர். இன்றைக்கி நான் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு இந்த உலகத்தை எப்படி பார்க்கணுன்னு கற்றுக் கொடுத்தவர் வந்து என்னுடைய அண்ணன் நீலமேகம் அவர்கள். அவர் தான் இந்த உலகத்தை எப்படி பார்க்கணுன்னு கற்றுக் கொடுத்தார். ஸோ இது அதனால் குடும்பத்துடைய ரோல் வந்து மேஜர் ரோலுங்க. நீங்கள் வந்து நாங்கள்லாம் அகாடமியில் ஒரு சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறோன்னா அஸ் எ பேரண்ட்டாக, அஸ் எ பிரதராக, அஸ் எ சிஸ்டராக நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறீங்க உங்கள் பிள்ளைக்கு அப்படின்றதும் உங்களுடைய குழந்தைகளுடைய பர்சனாலிட்டியை கம்ப்ளீட்டாக மாற்றும் அப்படின்றதையும் இந்த நேரத்தில் சொல்ல ஆசைப்பட்றேன். ஓகே சார், இப்போ கட் பண்ணி ஒரு 4-5 இயர்ஸ் பேக் போனோன்னா கிங் மேக்கர்ஸ் இஸ் நோன் ஃபார் பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படின்றது தான் பப்ளிக் பர்செப்ஷனாக இருந்தது. ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா சீனே வேறு அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பிசிஎம்லேருந்து நம்ம எவ்வளோ கொடுத்துட்ருக்கோம், நம்ம ரிசல்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நமக்கு தெரியும். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிறைய இனிஷியேட்டிவ்ஸ், ஜிஎம்டி குட் மார்னிங் டெஸ்ட், ப்ரிலிம்ஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் மாடில் எவ்ரிடே காலையில் வந்தோடனே ஒரு மணி நேரம் பிரெயின் ஸ்டார்மிங், தென் டாஸ் டெய்லி ஆன்சர் ரைட்டிங் செஷன், எவ்ரிடே காலையில் வந்து மெயின்ஸ்க்காக வந்து ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ். அது வந்து அவங்களுடைய கோஹரன்ஸு, கன்சிஸ்டன்சி, கான்ஃபிடென்ஸு, டைம் பில்டிங், டைம் மேனேஜ்மெண்ட், இது எல்லாத்தையுமே வந்து அதில் ட்ரைனிங் கொடுக்குது. தென் வந்து அவேர்னஸ்ஸு, தேர்ஸ்ட் ஃபார் நாலேஜ், இந்த 2 விஷயத்தை அது 2 ஃபில்அப் பண்ணிடுது. தென் ப்ரிலிம்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் லேர்னிங் ப்ரோக்ராம் PSLP அப்படின்னு சொல்லிட்டு அதில் இப்போ டிடி ப்ரிலிம்ஸ்னு ஒன்று தனியாக டெய்லி டார்கெட்டு. PSLPன்றது ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு லாங் டேர்ம் பிளான். டிடி ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ ஒரு ஷார்ட் டேர்ம் பிளான், ஒரு போர்ஷனை முடிக்கிறோம், ஷார்ப்பன் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து படிக்கிறோம், அந்த மாதிரியான இது. அதாவது வித்தியாசம் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா PSLP MSLP அது 2 தான் முன்னாடி இருந்துச்சு. இப்போ டிடி ப்ரிலிம்ஸு தென் டிடி மெயின்ஸ்னு 2 வந்திருக்கு. இந்த டிடி ப்ரிலிம்ஸ் அண்ட் டிடி மெயின்ஸ்ன்றது 2மே டெஸ்ட் சீரிஸ். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை வந்து ஷார்ப்பன் பண்ணும். ஆல்ரெடி உங்ககிட்ட வந்து ஒரு கத்தி இருக்குது, அந்த கத்தியை ஷார்ப்பன் பண்ணுறது தான் டிடி ப்ரிலிம்ஸ் அண்ட் டிடி மெயின்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ்க்காகவே தனி ப்ரோக்ராம் இது. PSLP அண்ட் MSLP கத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே, செய்கிறப்பே ஷார்ப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பட் இன்னும் ஷார்ப்பன் பண்ணுறது அது இந்த PSLP MSLP. ஸோ கஸ்டமைஸ்டு ப்ரோக்ராம்ஸ் நிறைய அகாடமிக்குள்ளே வந்துருச்சு. அது இல்லாமல் தான் அதர் ப்ரோக்ராம்ஸு, ஸ்கோர் என்ஹான்ஸ்மெண்ட் டெஸ்ட் செட் அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ரோக்ராம், தென் பிரம்மாஸ்திரான்னு இப்போ இந்த வருஷம் நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய ப்ரோக்ராம், தென் PSRன்னு சொல்லக்கூடிய ப்ரிலிம்ஸ் ஸ்மார்ட் ரிவிஷன் ப்ரோக்ராம். இப்படி நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமியில் மாடியூலாக வச்சுருக்கோம். தென் எக்கனாமிக் சர்வே மாடியூல் தனியாக, எக்கனாமிக் சப்ஜெக்ட் மட்டுமே தனியாக வந்து ஒரு மாடியூல், இப்படி அப்புறம் நவரத்னாஸ் ஆப்ஷனல் மாடியூல். இதெல்லாம் கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமியை இப்போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் குவாலிட்டியில் ஒரு தி பெஸ்ட் இன்ஸ்டிடியூட் அப்படின்ற ஒரு பேரை வந்து இன்றைக்கி வாங்கி கொடுத்துருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் பல இனிஷியேட்டிவ்ஸ், பல்வேறு நபர்களால் கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமியில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் பர்சன்ஸ் தான் இன்றைக்கி ஒரு பெரிய அசட்டுன்னு நான் நினைக்கிறேன். இந்த நவரத்னாஸ் ஒரு பெரிய அசட்டு, இங்கே இருக்கக்கூடிய ஆதில் சார் ஒரு பெரிய அசட்டு, இங்கே இருக்கக்கூடிய கோஆர்டினேட்டர் மதிப்பிற்குரிய பிரபாகரன் ஒரு பெரிய ஒரு அசட்டு, இங்கே இருக்கக்கூடிய பிரான்ச் கோஆர்டினேட்டர்ஸ் ஒரு பெரிய அசட்டு, இங்கே இருக்கக்கூடிய மென்டாஸ் ஒரு பெரிய அசட்டு, இங்கே இருக்கக்கூடிய ஜூனியர் மென்டாஸ் பெரிய அசட்டு, இங்கே இருக்கக்கூடிய அட்மின் ஸ்டாஃப் பெரிய ஒரு அசட்டு, இங்கே இருக்கக்கூடிய BD டீம் பெரிய அசட்டு. இதெல்லாம் சேர்ந்து கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமியை இன்றைக்கி ஒரு தனித்துவமான ஒரு அகாடமியாக கொண்டு வந்திருக்கு. ஸோ சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு நான் என்னென்னலாம் நினச்சனோ அது எல்லாமே ஒரு இடத்துல கிடைக்குது அப்படின்ற விஷயம் வந்து இங்கே கொண்டு வரணுன்ற ஆசையில் தான் நான் உருவாக்கினேன். நல்ல வேலையாக ஒரு அற்புதமான விஷயம் நடந்துச்சு 2025. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபேண்டாஸ்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். டெல்லியில் கூட அப்படி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எனக்கு வந்து சென்னையில் எனக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தான் மதிப்பிற்குரிய ராம்நாத் கோவிந்த் ஐயா அவர்கள் வந்து முன்னாள் ஜனாதிபதி வந்து அவங்க திறந்து வச்சாங்க. ஸோ இப்படி எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால கிங் மேக்கர்ஸ் வந்து இட்ஸ் நாட் ஓன்லி நோன் ஃபார் பர்சனாலிட்டி டெஸ்ட் பட் ஆல்சோ நோன் ஃபார் every program. Make it current affairs, call it prelims test series, call it for mains test series, call it for coaching program, call it for optional program, call it for mentorship program. Any program, King Makers is well known institute. ஸோ இது எல்லாமே ஒரு இடத்துல பெஸ்ட்டு கிடைக்கிறப்ப நீங்கள் பெஸ்ட்டாக தானே மாறுவீங்க.
அதுக்கு தான் இந்த பெஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம அமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், என்னுடைய லைஃப் வந்து ஒரு பர்பஸ்ஃபுல்லான ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோன்ற ஒரு திருப்தி எனக்கு வேணுன்றதுக்காக தான் இந்த அகாடமியை வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெறும் இதை வந்து ஜஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா ஐஏஎஸ் அகாடமி மாதிரி கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இருக்காது. அது வந்து இப்போ வந்து நல்லா ரியலைஸ் பண்ணப்பட்டிருக்கு, எல்லா மாணவர்கள் மத்தியிலும் போய் ரீச் ஆகிருக்கு. 100% பெஸ்ட் ஃபீட்பேக் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம அகாடமியில் வந்து மாணவர்களோட கலந்துரையாடிட்டு அப்புறம் ஜாயின் பண்ணலாம். அதான் பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். எல்லா மாணவர்கிட்ட போய் பேசலாம், நீங்கள் யார்கிட்ட வேணாலும் போய் பேசலாம். நீங்கள் எப்படி இருந்துச்சு இந்த ஒரு 1 இயர் பயணம் அப்படின்னா, அத்தனை பேரும் பாசிட்டிவாக சொன்னால் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஒருத்தர் நெகட்டிவாக சொன்னால் கூட நீங்கள் ஜாயின் பண்ண தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹோப் இங்கேருந்து நிறைய ஃபியூச்சர் லீடர்ஸ் உருவாங்கன்னு நம்புவோம். சூப்பர் சார். இமேஜ் வந்து கம்ப்ளீட்டாக மாறி இருக்குது. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் படி இப்போ சரண்யா ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், கார்த்திக் ராஜா ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், இவங்கெல்லாம் வந்துட்டு பிசிஎம் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது ரொம்ப ஹாப்பியான. நிறைய பிசிஎம் பேட்ச்லேருந்து இப்போ வந்து கிளியர் ஆகுது. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வுக்கு நிறைய பேர் வருவாங்க தமிழ்நாட்டிலேருந்து. எந்த அகாடமி படித்தாலும் இங்கே வராமல் போக மாட்டாங்க ஆல்மோஸ்ட். அதுக்கப்புறம் மெயின்ஸ் ப்ரோக்ராம் ரிஷப் ஐஏஎஸ் தான் அந்த எம்எஸ்எல்பி ப்ரோக்ராம் வந்து நம்ம அகாடமியில் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ரிஷப் இங்கே வேலை செய்கிறப்ப அவர் வந்து ஸ்டேட் டாப்பராக அந்த வருஷம் வந்திருந்தார். அதுவும் பெரிய லெவலில் மெயின்ஸ் ப்ரோக்ராம் ஃபேமஸ் ஆச்சு. இப்போ எல்லா ப்ரோக்ராம் ஃபேமஸ் ஆகிருக்கு. குறிப்பாக இந்த நவரத்னாஸ் வந்ததுக்கப்புறம் ஆப்ஷனல் ஜிஎஸ் எல்லாமே பெஸ்ட். ஓகே சார், இப்போது நம்ம இனிஷியேட்டிவ்ஸ்லாம் பற்றி ப்ரீஃபாக சொல்லிட்டோம். இன்னொரு எபிசோடில் நம்ம இன் டீட்டெயிலாக பேசுவோம். ஒன் லாஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, இப்போது நீங்கள் ரைட் ஃப்ரம் த பிகினிங் ட்ரீம் பிக் ட்ரீம் பிக் ட்ரீம் பிக் இதுதான் சொல்கிறீங்க. இது வந்து ஜஸ்ட்டு சொல்லாமல் நீங்களே வாழ்ந்தே காட்டிகிட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட ஹார்ட்ஷிப்ஸ் எல்லாத்தையும் சொன்னீங்க. அப்போ இருந்தும் இப்போ நீங்கள் உட்காந்துட்ருக்க இடம்ன்றது இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வாட்ஸ் யுவர் பிளான் ஹெட் சார்? அதான் நான் சொன்னது தான், ஒரு பர்பஸ்ஃபுல்லான ஒரு மீனிங்ஃபுல்லான ஹாப்பியான ஒரு லைஃப் வந்து லீட் பண்ணணும். சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும், மன சந்தோஷம். அதாவது ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்னு ஒரு கான்செப்ட் வந்து இப்போ உலக லெவலில் பயங்கரமாக பேசப்பட்டு இருக்குது. பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடுகள்ன்றதை விட எந்த நாட்டில் அதிக லெவலில் சந்தோஷமாக இருக்காங்களோ அதுதான் உண்மையிலேயே முன்னேறிய நாடுகள். ஸோ அந்த விதத்தில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய ஜனாதிபதி சந்தோஷமாக இருக்கிறாரா, இந்திய பிரதமர் சந்தோஷமாக இருக்கிறாரா, தமிழக முதல்வர் சந்தோஷமாக இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா, அவரோட சேர்த்து பூமிநாதன் சந்தோஷமாக இருக்கிறாரான்னு பார்த்தா பூமிநாதன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு. ஓகே, அதனால் இந்த லைஃப்பை கொடுத்த இந்த ஆண்டவன் இதில் தொடர்ந்து எனக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கான நல்ல ஒரு ஹெல்த்தையும் இதே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்தாவே எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு நான் நினைக்கிறேன். ஸோ டு கன்க்ளூட், பிஎம்சிஎம்மை விட சார் தான் ஹாப்பியாக இருக்காருன்னு சொல்கிறாரு. உண்மை. நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு கேஷுவல் கான்வர்சேஷனாக தான் இருக்குது. பூமிநாதன் இந்த டேரக்டரை விட பூமிநாதன் இந்த பர்சன் அப்படி அவர்கிட்ட பேசினது தான் எனக்கு தெரியுது. இது வந்து ஒரு கேஷுவல் கான்வர்சேஷனாக தான் இருந்தது. டைம் போனதே தெரியல சார். நிறைய பேக் ஸ்டோரிஸ்லாம் நிறைய சொன்னீங்க. இந்த எபிசோடோட என்ன சொல்கிறது கோரே என்னென்னா, இந்த மாதிரி பாத் பிரேக்கிங் டெசிஷன்ஸ் நிறைய எடுத்திருக்கீங்க. அந்த டெசிஷன்ஸ்க்கான ரீசன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு தான் நினச்சேன். அது நல்லபடியாக தெரிஞ்சுது சார். ஸோ ஹாப்பி டு டூ அ பாட்காஸ்ட் வித் யூ சார். கேள்விகள் எல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் கொஸ்டின்ஸு. என் மனசுக்குள்ளேயே நானாக யோசித்து ஒரு சில விஷயங்கள் பண்ணதை இத்தனை நாளாக ஏதாவது ஒரு இடத்துல வந்து இந்த இனிஷியேட்டிவ்ஸ்க்கான மொத்த விஷயமும் ஒரு இடத்துல வந்து வெளிப்படுமா அப்படின்லாம் நான் நினச்சி பார்க்கல. பட் ஆகாஷ் வந்து என்னுடைய அத்தனை இனிஷியேட்டிவ்ஸும் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து இதை எல்லாத்தையுமே காயின் பண்ணி கொஷின் கேட்டிருக்காரு. நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு எல்லாத்தையுமே அவர் அனலைஸ் பண்ணி வச்சுருப்பார் அப்படின்ட்டு. எப்போல்லாம் இதெல்லாம் தோணுதோ அதெல்லாம் நான் பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அப்படி பண்ண ஒரு விஷயங்கள் தான் இப்போ அவர் கேட்ட பல கேள்விகள். இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் நான் இதெல்லாம் பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த ப்ரோக்ராம் அண்ட் இந்த ப்ரோக்ராமுடைய என்னை இன்டர்வியூ பண்ண ஆகாஷ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே சார். இனிஷியேட்டிவ்னு சொல்லாமல் இது வந்துட்டு யூஸ்வலாக அகாடமிஸில் பண்ணுறது தான் இனிஷியேட்டிவாக இருக்கும். இதுக்கு பின்னாடி ஒரு சோஷியல் காசு இருக்கப்போ இதை நான் இனிஷியேட்டிவ்னு சொல்ல மாட்டேன், ஒரு டெசிஷன்ஸுன்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதுக்கான ரீசன்ஸ் தெரிஞ்சது ரொம்பவே ஹாப்பி. ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம வேறு ஒரு சீஃப் கெஸ்ட்டோட பேசுவோம். அண்டில் தென் ஐ எம் ஆகாஷ் சைனிங் ஆஃப். தேங்க்யூ. அதாவது என்னுடைய இறுதியாக என்னுடைய ஒரு அட்வைஸ் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். அது வந்து என்னுடைய குரு, என்னுடைய வழிகாட்டி மதிப்புக்குரிய இறையன் பையை சொன்னது தான். இலக்கை வந்து பெரிய லெவலில் வந்து நம்ம நிர்ணயிக்கிறது மட்டும் இல்லை, நம்ம வந்து அதில் வந்து வாழ்ந்து காட்டணும். எப்பயுமே வந்து அதை வந்து வாழணும், அந்த இலக்கோடு சேர்ந்து நம்ம வாழணும்.
ஸோ அப்படித்தான் நான் என்னுடைய இந்த சிவில் சர்வீஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் ஒரு டைரக்டராக நான் வாழ்ந்து காட்டணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐ எம் ஷுர் எதிர்காலத்தில் தமிழகத்திலிருந்து சிறந்த நல்ல ஆளுமைகள் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு மட்டும் இல்லை, இந்த அரசியலுக்கும் நிறைய பேர் வந்து இந்த தமிழ்நாட்டையும் இந்த இந்திய நாட்டையும் நல்வழிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே விதைகளை நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த விதைகள் நிச்சயமாக ஒரு நாள் விருட்சமாகும் என்ற நம்பிக்கையில் விடைபெறுறேன். நன்றி. நன்றி, மகிழ்ச்சி.